பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டால் அண்டு செட்டப், அதோட எடிட்டர்லாம் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூகுள் போயிட்டு www.python.org இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தான் ஃபார் விண்டோஸ் இருக்குது. ஸோ 3.11.4 அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். தென் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.11 இன்ஸ்டால் ஆகும். கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன்னா வேறு எங்கேயாவது நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் python.exe to path இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா விண்டோஸ் கீ ப்ரெஸ் ஆர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு python -version அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பைத்தான் வெர்ஷன் வரணும். இப்படி வரல அப்படின்னா பைத்தான் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா இங்கே எடிட் சிஸ்டம் வேரியபிள், எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிளில் இந்த பாத் அப்படின்ட்டு இல்லையா, அதில் கொண்டு போய் எடிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணமோ அந்த பாத் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஒருவேளை இந்த நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணும்போது வெர்ஷன் காட்டல அப்படின்னா இந்த பாத் வந்து ஆட் ஆகலைன்னு அர்த்தம். ஐடியலின்னு ஒரு ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும் பைத்தான் கூடவே. ஆனால் இதிலெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும். அதனால் நமக்கு ஒரு ஆட்டோ கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எடிட்டர் வேணும். அதுக்கு Vscode அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, மைக்ரோசாஃப்டில் ஃப்ரீ தான் இது. இதை டவுன்லோட் பண்ணணும். விசுவல் ஸ்டுடியோ கோடு வேறு, விசுவல் ஸ்டுடியோ வேறு. விசுவல் ஸ்டுடியோலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜிபி கணக்கில் போகும். விசுவல் ஸ்டுடியோ கோடே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்டேட்டாக இன்ஸ்டால் ஆகுது. நோ ப்ராப்ளம். Vscode. ஓகே, ரைட் கிளிக் பண்ணால் Vscodeல ஓப்பன் பண்ணுவான்னு ஆப்ஷன்ஸ் கேட்குது. தேவையில்லை, ஸ்கிரிப்டாக பைத்தானுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர், இந்த இடத்துல நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து சர்ச்சு, இது வந்து கிட்டப்பு, தென் இது டீபக் பண்ணுற இடம், இது வந்து எக்ஸ்டென்ஷன் இடம். இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்டால் ஆகலை, புதுசாக இருக்குது இப்போ தான். ஒரு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துருவோம். இதில் ஃபோல்டர் பாய் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்க நியூ ஃபைலு டெஸ்ட் py இது பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரன் பைத்தான் ஃபைலும் காட்டுது இல்லையா, இதுதான் நமக்கு மேஜராக தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா உங்களால் ரன் பண்ண முடியாது. நான் பிரிண்ட் ஹாய்ன்னு கொடுக்குறேன். இது ரன் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெர்மினலில் ஹாய் அப்படின்னு ரன் ஆகுது.